இந்த பாலுவை வந்து சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து எழில் பத்தின உண்மை எல்லாமே வெளிய தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, கயல் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. ஏன் அப்படின்னா, எழிலோட ஃப்ரெண்ட் அந்த ஆனந்த் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த பாலு அந்த ஆட்டோக்காரன் மேல தான் வந்து டவுட்டா இருக்கு. ஏன்னா எழிலுக்கும் அவனுக்கும் தான் வந்து பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு. இதை தவிர வேற யார் கூடயுமே எழில் வந்து இந்த அளவுக்கு கோவப்பட்டு சண்டைலாம் போட்டது கிடையாது. எனக்கு என்னமோ இப்போ வந்து எழில் இந்த மாதிரி காணாம போயிருக்கு. அவனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தான் வந்து தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனால வந்து சக்தியும் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்புகிறாங்க. ஏன் கயல் இவர் சொல்கிறது வந்து ஒரு வேளை உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, ஸோ கயல் பார்த்தீங்க அப்படின்னா தன அண்ணியோட தம்பி அப்படிங்கிறதுனால அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சக்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் இந்த தனத்துக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவள் வந்து எப்படிலாம் கத்துவா ஆட்டம் போடுவான்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். சரி எதுக்கு தேவையில்லாமல் குடும்பத்தில் பிரச்சனை அப்படிங்கிறதுனால வந்து கயல் வந்து இல்லை அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொன்னாலுமே ஆனந்த் வந்து ரொம்பவே வந்து அடித்து சொல்கிறாரு. இல்லை கயல் நீ வந்து எதுக்காக இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் அண்ணியோட தம்பி அப்படிங்கிறதுக்காக நீ இப்படி சொல்லலாம். ஆனால் அது வந்து உண்மையெல்லாம் வந்து கிடையாது. நான் வந்து அவன் கூட இருந்திருக்கேன். அதனால் எனக்கு நல்லாவே தெரியும் அவன் எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆளுன்னு சொல்லிட்டு. ஸோ அவனோட பகையை தீர்த்துக்கிறதுக்காக நம்ம எளியில் ஏதாவது பண்ணியிருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. அவனை பிடிச்சி விசாரித்தா கண்டிப்பாக வந்து நிச்சயமாக வந்து எழிலை பற்றின ஏதாவது ஒரு விஷயம் வந்து தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து நம்ம கயலுக்குமே வந்து சரி ஒரு வேளை அப்படி பண்ணால் கூட கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் இந்த இதனால் பிரச்சனை வந்துருமே அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவங்க மனசு வந்து வேணாமும் சொல்லுது, இன்னொரு பக்கம் வேணும்னு சொல்லுது. ஆக மொத்தம் அது என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாலுவை வந்து காமிக்கிறாங்க. ஸோ இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து ஆனந்தியவே நினச்சிக்கிட்டு தான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து பாலு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட அவன் எதுவுமே வந்து கண்டுக்காமல் அமைதியாகவே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டே பாலு என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இன்னமும் இப்படி அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்க, அதான் ஆனந்தியோட கல்யாணம் தான் நின்றுச்சின்னு தெரியும் இல்லடா, அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா எனக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கு, ஆனந்தியை வந்து என்னால் மறக்கவே முடிய மாட்டேங்குதுடா, அவகிட்ட பேசாமல் இருக்கவும் முடியலை அப்படின்னு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறேன். டே மச்சான் அவன்கிட்ட ஒரு விஷயத்த நாங்கள் சொல்லணும்னு நினச்சோம் ஆனால் மறந்துட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னடா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உனக்கு உண்மையிலே வந்து ஷாக்காகவே இருக்கலாம், இருந்தாலும் நீ இதை அக்செப்ட் பண்ணி தாண்டா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன விஷயம்டா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்ககிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பானே எப்பயுமே அந்த குண்டு பூசணிக்கா மாதிரி ஒருத்தன் இருப்பானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவனுக்கு என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இதுக்கப்புறம் அவன் உன் வழியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை மச்சான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் எதுக்காக அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாரு மச்சான் நாங்கள் வந்து ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஆனந்தியை வந்து கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்திருக்கும் போது, அப்போ வந்து எங்களால் ஆனந்தியை மண்டபத்துலேருந்து தூக்க முடியலை. அதுக்கப்புறம் நாங்கள் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தோம், தனியாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஸோ இதுதாண்டா வந்து சாக்கு, உன்னை அவன் எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுத்தி உன்னோட ஆட்டோவெல்லாம் எரித்து உன்னை இந்த நிலைமைக்கு அவன் கொண்டு வந்திருக்கான். அவனை எப்படி எங்களால் வந்து சும்மா விட முடியும்? அதனால் அவனை பார்த்த உடனே வந்து போய் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து அவனை அடின்னு அடித்து பயங்கரமாக வந்து அவனை மண்டையிலலாம் அடித்து தூக்கி போட்டுட்டோம்டா. நாங்கள் அடித்த அடிக்கு இந்நேரம் அவன் வந்து என்ன ஆயிருக்கான்னு கூட வந்து தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சொல்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி பாலுக்கு ரொம்பவே வந்து ஷாக் ஆகுது. நீ ஏன் மச்சான் இதுக்கெல்லாம் போயிட்டு ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கா, உனக்காக தான் இதெல்லாம் வந்து பண்ணது, உனக்கு அவனுக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துச்சுன்னு எங்களுக்கு என்ன தெரியாதா, அது மட்டும் இல்லாமல் உன்னோட வாழ்க்கையவே வந்து நாசம் பண்ணுறதுக்கு தான் அவன் வந்திருக்கான், அதை நல்லா சும்மா விட்டதே வந்து பெரிய தப்புடா, அவனெல்லாம் சாவடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் மச்சான், இந்த விஷயமே எங்களுக்கு இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது, என்னடா என்ன விஷயம் சீக்கிரமாக சொல்லுங்கள், நீங்களாம் சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லும்போது, அது இல்லை மச்சான் நாங்கள் வந்து அடிச்சு போட்டோம்லடா அந்த ஆள் வந்து வேற யாரும் கிடையாதுடா, நீ லவ் பண்ணுறியடா அந்த ஆனந்தி அவனோட சொந்த மாமாவாண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோடனே பாலுவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனந்தியோட மாமாவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடா மச்சான் இந்த விஷயமே எங்களுக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு வந்து கோபி அண்ணன் வந்து இந்த மாதிரி உங்கள் அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி அவங்க வீட்டில் தான் வந்து இவர் இருக்காரு, அந்த கயல்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, கயலக்காவோட ஹஸ்பண்ட் அவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறா. டேய் என்னடா காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா பாலு வந்து பதட்டப்படுறாரு. ஏன் மச்சான் உனக்கு இதில் என்ன ஆக போகுது, நாங்கள் உன் நல்லதுக்காக தான் இப்படி பண்ணோம், உன் வாழ்க்கையுமே அவன் அனுப்பிச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்காக இப்படியாடா வந்து பண்ணுவீங்க, நான் ஏதோ கோவத்தில் தாண்டா அப்படி வந்து சொல்லியிருந்தேன், இப்போ வந்து ஆனந்தியோட மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களேடா, நிச்சயமாக இது பெரிய பிரச்சனை ஆயிரும்டா,
ஐயோ! என்ன காரியம்டா நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து பதட்டப்படுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து என்னடா இவன் இப்படி வந்து இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனுக்காக தானடா நம்ம இதெல்லாம் வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பாலுவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுச்சு. இவன வந்து கூப்பிட்டு விசாரிக்கும்போது கண்டிப்பா உண்மை எல்லாமே சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி கயல் வந்து ஃபர்ஸ்ட்டு இதுக்கு ஒத்துக்கணும். பாலு மேல கம்ப்ளைண்ட் குடுத்து அவன கூட்டிட்டு விசாரிக்க போறதுக்கு வந்து கயல் ஓகே சொன்னா மட்டும் தான் நடக்கும். ஏன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில எல்லாருமே பிரச்சனை பண்ணுவாங்க. தனா அண்ணிக்கு வந்து நான் என்ன பதில் சொல்லுவேன்? இந்த மாரி உங்க தம்பி மேல தான் எனக்கு சந்தேகம் அப்படின்னு தெரிஞ்சா, அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படிங்கிற மாரி வந்து யோசிப்பாங்க. ஏன்னா, வீட்டுக்குள்ளேயே வந்து அந்த அம்மா அந்த கத்து கத்தும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். இதே போல தான் எழில் கிட்ட பயங்கரமா சண்டைன்ட்டு போட்டிருக்கு. ஸோ, அப்படி இருக்கும்போது, இப்ப தான் குடும்பத்த சேர்ந்த அந்த தம்பி மேல சந்தேகம் வரும்போது, நிச்சயமா மூர்த்தியும் இதுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவான். எனக்கு என்னமோ அதுவும் சரியா தான் தோணுது. இவன் தம்பி மேல தான் எனக்கு சந்தேகம் இருக்கிற மாரி தோணுது அப்படின்னு சொல்லும்போது, அதுவுமே வந்து அவங்க 2 பேருக்குள்ளயுமே பிரச்சனை வரும் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கையில் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஆக மொத்தம் அது என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிறது தான் இங்க பெரிய ட்விஸ்ட்டாவே இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கும்போது, இப்போ புதுசா ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த புதுசா வந்திருக்காங்க இல்லையா? சக்தி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஃபேமிலில வந்து இப்போ ஒரு பெரிய புதுசா வந்து ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவங்க குடும்பத்தில வந்து ஒரு கைக்குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே வந்து உடம்பு சரியில்லாத முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்து அந்த மாரி ஒரு கதைய கொண்டு வராங்க. ஸோ இதுக்கிடையில வந்து யார தூக்கிட்டு வராங்கன்னா, அந்த கௌதம. ஆனா உண்மை மட்டும் எனக்கு சத்தியமா தெரியல. இந்த சீரியல்ல வந்து இந்த ஹாஸ்பிட்டல தவிர வேற எங்கேயுமே இருக்காது அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா யாருக்கு என்ன ஆனாலும் சரி, பொசுக்கு பொசுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல்லயே தான் எல்லாருமே கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த ஆள் இருக்கா அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சு கூட மறுபடியும் இங்கேயே ஏன் கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. அந்த ஆளுமே வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த சாக்க வச்சுட்டு அவங்க பழி வாங்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் காமெடி பண்றேன்னு பண்ணிட்டு திரியிறாரு. ஸோ உண்மைய சொல்லணும் அப்படின்னா, எழில கூட பார்த்தீங்கன்னா, இவங்க இங்கே தான் வச்சிருக்காய்ங்க போல இருக்கு. ஆனா, அந்த ஒரு விஷயம் கூட வந்து நம்ம கயலுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரோ அப்படி இப்படின்னு எங்கேயுமே வந்து தேடி பார்க்காம, அப்படியே வந்து மேனாக்கு மாரி அது திரிஞ்சுகிட்டு இருக்கு. இப்போ அந்த பாப்பாவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டு, செக் பண்ணிலாம் வந்து பார்க்குறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப பதட்டமா இருக்காங்க. அண்ட் கயலுமே அங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து ஒரு லேடி டாக்டர் வந்து இந்த மாரி சொல்றாங்க. நாங்க வந்து செக் பண்ணிட்டோம். பாப்பாக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சக்தி வந்து ரொம்பவே பரபரப்பா வந்து கேட்குறாங்க. நாங்க முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணி பார்த்துட்டோம். இதுக்கப்புறமுமே வந்து ஏதாவது பேசணும்னா, சீஃப் டாக்டர் தான் வந்து உங்ககிட்ட சொல்லுவாரு. நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் அப்படியே காட்டுறாங்க. யார்ரா அந்த சீஃப் டாக்டர் அப்படின்னா, நம்ம கௌதம். அட நீயா? அப்படிங்கிற மாரி தான் வந்து தோணுது. ஸோ அவனுக்கு வந்து ஒரு இதான்டா சாக்கு. என்னை எந்த இடத்துல வச்சு அவமானப்படுத்தினாளுகளோ, கரெக்ட்டா அதே இடத்துல நம்மகிட்ட வந்து இவளுக மாட்டிக்கிட்டாளுகளே! இதுக்கப்புறமும் இந்த கயல், சக்தி இவங்க 2 பேரையுமே இந்த கௌதம் வந்து என்ன பாடாத பாடு படுத்த போறான்னு தெரியல. ஏன்னா, அந்த குழந்தைய வச்சு நிச்சயமா ஏதாவது ஒரு கேம் ப்ளே அவன் பண்ணுவான். ஏன்னா, இவங்க 2 பேத்தையுமே வந்து ஏதாவது பண்ணணும்ல. அதுக்காகவாவது நிச்சயமா நான் சொல்றத நீங்க பண்ணித்தான் ஆகணும். இல்லன்னா, அந்த குழந்தைய நான் வந்து உயிரோட விடமாட்டேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையாவது ஒண்ணு வந்து சொல்லப் போறேன். ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி எப்படி அவங்க இந்த பிரச்சனையில விழுந்த வெளியில வந்து அதுக்கப்புறம் எழில காப்பாத்தி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.